உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. என்னங்க சொல்கிறது, கோமதி இப்படி அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்படித்தான் இப்படித்தான் அவள் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொன்னவங்க ஒரு குழந்தை உண்டாயிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க பண்ண எல்லாத்தையுமே மறந்துட்டு, டேய் அந்த பிள்ளைய பார்க்குறது பேசுகிறது வச்சுக்காத, அதாவது அஞ்சலியை பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச கையோட இப்படி பேசுகிறாங்க. இதை நீ சொல்லக்கூடாதுமா, நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சரவணை சொல்லியிருக்கணும். இதே கதிராக இருந்தால் செந்தில் இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் சொல்ல முடியல. இவர் எத்தனை நாளைக்குங்க அடக்க போறாரு? அடக்க முடியாதாங்க. ஒரு எல்லை தாங்க எல்லாத்துக்குமே. அந்த குடும்பம் என்னென்ன பேசுச்சு, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணினது எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுருங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அமைதியாக இருந்தாங்களா? வீடு சந்தி சிரிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணுறது வரைக்கும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலி நகை 80 பவன் நகை கேட்டாங்களே போலியை போட்டுட்டு, அப்போவும் என்னென்ன இது. இப்போ 80 பவன் நகைக்கு எங்கே போயிருப்பாங்க? அவங்க சொன்னதான் சட்டம்னு போயிருந்திருக்கும். ஏன்னா பெண்களுக்கு தானே முழுசாக பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி கூட பேசாத, ஆரளி கூட பேசாத. என்னடி கோமதி, இதுக்கெல்லாம் நம்ம ஆள் இருக்காதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் சரவணனுக்கும் மயிலுக்கும் டைவர்ஸ் கிடச்சி அஞ்சலி கூட தாங்க சேரணும். ஏன்னா சரவணன் மனசில் மயில் இல்லைங்க. மயில் ரொம்ப நோகடிச்சிட்டாங்க, அதனால ஒத்து வல்ல. அதுதான் கரெக்டு. அஞ்சலி நல்ல பொண்ணு தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைய மட்டும் பிரித்து அப்பங்கிட்ட கொடுக்கணும், அவன் ஆசைப்படுறான் சரவணன் அப்படின்னு தங்கமேலிருந்து பிரிக்கிறது அது எனக்கு சரியாக படலை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதரவு கடைசி காலம்னு ஒன்று இருந்தால், அது கல்யாணமே பண்ணுதோ பண்ணலையோ தனக்குன்னு ஒரு ஆதரவு தங்கமேலுக்கு அந்த குழந்தை தாங்க முக்கியம். அதை விட இன்னொரு பாயிண்ட்டு, இங்கே அப்பா கிட்ட வந்தால் இந்த சித்திங்கிறவ என்ன இருந்தாலும் சித்தி சின்னம்மா தானே. புருஷன் மாமியார் மாமனார் இவங்களுக்கு நல்லவங்களா இருந்தாலும் குழந்தைக்கு நல்ல தாயாக இருக்க முடியாது. ஒரு சிலர் வேணால் தப்பி தவறி இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் பெத்த தாயை பிள்ளைங்க பண்ணுற சேட்டைக்கு என்னென்னமோ சொல்லி திட்டுறோம். பிள்ளைய பரு, பிள்ளைய மூஞ்ச பரு அப்படின்னு நம்ம அடிக்கிறோம் திட்டுறோம். அது உரிமையிலேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சின்னம்மாக்காரி இதை பண்ணால் ஐயோ மூத்தவுடைய பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துகிறாளே அப்படின்னு நம்ம வாயே பேசும். அதனால் நான் சொல்கிறது சரிதானங்க. இப்போ வீட்டில் வந்து அடித்து சொல்லிடுறாங்க. சரவணன் என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி கூப்பிடுது கோயிலுக்கு, வாங்க போய் பேசுவோன்னு சொன்னால் உட்காந்து அடித்து சத்தியம் பண்ணிடுறாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. இதை விட கொடுமை என்ன தெரியுமாங்க, இந்த ராஜிலேருந்து எதுக்கு இப்படி இவர் பேசுகிறாரு, மாமா இப்படி பேசுகிறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க. எல்லாருமேங்க இந்த கதிரிலேருந்து எல்லாமே குழந்தை பிறக்க போது அப்பா வாயிட்ட வாழ்த்துக்கள்னு சொல்கிறதும், மறுபடியும் அந்த தங்க மயில தூக்கிக்கிட்டு வச்சு அது தகர மயில், அதை தூக்கி அந்த தங்க மயில்னு வச்ச பண்ண பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த தங்க மயில் இப்படி நெடிச்சு பேசுறது வந்து இப்போ கொஞ்சம் கம்பீரமாக பேசுது, அவ்வளோதான் அதோட சேஞ்சஸ். ஏன்னா சொந்தமாக சம்பாதிக்கிறாங்களாம். இல்லைன்னா இன்னமும் அதே தான் மாமா மாமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கோம். இந்த சிந்து பைரவிலையும் அதே மாதிரி தாங்க. அன்னபூரணி அப்படி இப்படி இந்த மூஞ்சியை வச்சு பேசுறது எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, போயிட்டு பேச போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லையான்னு தெரியல கோமதிக்கு. போய் அவள் வீட்டில் முழிக்கலாமாங்க. அந்த பாக்கியெல்லாம் ஒரு மனுஷியாங்க வீட்டுக்கு பஜாரி மாதிரி வந்து ஆடிட்டு போனால், அங்கே போயிட்டு என் பேரப்பில் உன் வாரிசு வயிற்றுல வளருது எங்கள் வாரிசு, அதனால உன்னை நான் விட்டுற மாட்டேன்டி அப்படின்னு வாக்கு பாக்கு எல்லாத்தையும் வெத்தலையெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் தடவி கொடுத்துட்டு வருது. பாக்கியம் நெய் தாங்க அடங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாதடி, தங்கமேலு ஒன்றுமே சட்டையே பண்ணலங்க, சுயமாக சம்பாதிக்குதான் அந்த இது. இப்போ மீனாவுக்கு ஒரே குசி, எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அந்த பொண்ணு கூட பேசுகிறான் வைக்கிறான்னு சொல்லிட்டு, டேய் அதெல்லாம் வச்சுக்கப்படாது, அவள் பாவண்டா. எவம்மா பாவம்? தங்கமேலு தான். அப்பா நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க? அப்பா அவளை மன்னிச்சிட்டிங்களா? உடனே பாண்டி, டேய் மன்னிச்சிட்டோம்னு சொல்ல வரலடா, அப்புறம் நீங்கள் பேசுகிற பார்த்தா அப்படி தானே தோணுது. இல்லைடா இருந்தாலும் ஓம் புள்ளடா, நம்ம புள்ளடா. ஆமாப்பா நான் யாரும் இல்லைன்னு சொன்னால் அதை வேணால் கூட்டிகிட்டு வந்துடுவான், பிறந்த கையோட தூக்கிட்டு வந்துடுவான். அதை எப்படி அவள் விட்டு கொடுப்பா? அதுக்காண்டி 1 லிட்டர் பாலுக்காண்டி ஒரு மாடை தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, டேய் அப்படிலாம் சொல்லாதடா, அது நம்ம பிள்ளைடா. அம்மா நீ கூட மாறிட்டேம்மா, நெஞ்சு வலி வந்து கடந்தம்மா. இப்போ எதிர்த்தாப்புல மாமன் விட ஆகாமல் இருந்தாலும் அவங்க 2 பேரும் மட்டும் சாட்சி சொல்லலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்க பிடிச்சிக்கன்னு பேசுகிறாங்க. ஆனால் எல்லாரும் அடித்து சொல்லிடுறாங்க, அவள் தான் நாங்கள் அதெல்லாம் முடியாது, மன்னிச்சுட்டாண்டா, நம்ம பேரப்பிள்ளைக்காண்டி எல்லாத்தையும் போயிட்டு போகுது, என்ன அவள் பெருசாக பண்ணிட்டா, பிள்ளைய கட்டி கொடுக்கணுமே, ரொம்ப கஷ்டப்படுறமேன்ட்டு கொஞ்சம் பித்தலாட்டத்தனம் பண்ணி கட்டி கொடுத்துட்டா, அவ்வளோதான். மற்றபடி அவள் ஆத்தாக்காரி சொன்ன மாதிரி நல்லா தானே வீட்டு வேலை பார்த்துட்டு மாமா அத்தை நம்ம வீட்டில் இருந்தால, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா அப்படின்னு மீனாவும் சிஞ்சாக்கு போடுது. ராஜிலேருந்து எல்லாருமே அந்த பிள்ளைக்கு இப்போ கொடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் யாருக்காக இருக்கீங்க, யார் பக்கம்? சரவணனா தங்கமேலா? எனக்கு பொண்ணாக இருந்து தங்கமேலு பாவம்னு வேணால் சொல்லலாங்க. ஆனால் தங்கமேலுக்கு இவர் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை, சட்டம் இல்லை. ஆனால் மன்னிக்கலாம் தான். ஆனால் இவர் மனசு மறுத்து போச்சுங்க.
ஏன்னா இன்னொரு பொண்ணு கூட பழகாமலே பழகுனாரு அப்படின்னு பொய் சொன்னுச்சு பார்த்தீங்களா, அதுதாங்க அவருக்கு பிடிக்கல. யாருமே ஒரு இப்போ இந்த பிள்ளையவே இந்த குழந்தை என்னோட்டு தான் கேட்டதுக்கு மட்டும் எவ்வளோ கோவம் வருது. அப்படி தானே சரவணனுக்கு இருக்கும். அவங்களோட கேரக்டர் சொன்னால் ஆண்களுக்கும் கற்பு இருக்குங்க. அவங்கள போய் தப்பாக சொன்னால் விடுவாங்களா என்ன? அதெல்லாம் முடியாதுடா, அந்த பிள்ளையோட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இங்கே பார்த்தா இங்கே தங்கமயிலும் ஒன்றுமே பதில் சொல்லலைங்கிறதையும் பாண்டியன்ட்ட கோமதி சொல்கிறாங்க. என்னது ஒன்றுமே சொல்லலை? ஆமாங்க, நானாக தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், கவலைப்படாதடி, தைரியமாயிரடி, உன்னை நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோன்னு. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? வாங்க கொடுத்துட்டு வந்தது தானே அர்த்தம். என்ன கோமதி நீ இதெல்லாம் சொல்லிட்டு வரலாமா? நான் எதுவும் சொல்லாமல் பார்த்துருவான்னு தானே சொன்னேன். இல்லைங்க, அவளை பார்க்கவே பாவமாக இருந்துச்சுங்க. அவள் பாவங்க, நம்ம பிள்ளைய சம்மந்துட்டு எம்பிட்டு வேலை பார்க்குறா தெரியுமா? ஆமாம், வேலை பார்க்குறாதான். அந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு சமைச்சு வேலையை பார்த்துட்டு 15,000 சம்பளம். உன் வீட்டில் 10 பேருக்கு சம்பாரிச்சு 3 வேலைக்கும் 30 பேருக்கு சமைச்சு போட்டு ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லை. நீலாம் 30,000 கொடுக்கணும். அந்த பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா தான் வேலைக்காரி தான். இவங்கெல்லாம் பேசுகிற பார்த்துட்டு சரவணுக்கு கொதிச்சு போகுது. பேசாமல் டைவர்ஸ் வாங்க சொல்லிட்டு அந்த தங்கமையில் நம்ம மருமகளை பேர பிள்ளையோட கூட்டிகிட்டு வந்துடுவோமா? அப்படியே செம்ம கொதிப்பாகுது. உள்ளுக்கு இருந்து வெளில வராரம்மா, இந்த ஜென்மத்தில் அவள் எனக்கு வேணவே வேணாம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா அந்த பிள்ளைக்கு பாக்கு வெத்தலை கொடுத்துட்டாரே அஞ்சலிக்கு, அதனால வேணாங்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, நாங்கள் சொல்கிறதான். என்னம்மா நாங்கள் சொல்கிறது? உடனே பாண்டியனை பார்க்குறாரு. அப்பா நீங்களுமாப்பா? இல்லைடா, அன்னைக்கு சொன்னீங்க உன் விருப்பம் தாண்டா எனக்கு இனிமே, உன் விருப்பத்துக்கு மாறா உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னப்பா பண்ண போகிறீங்க? இல்லைடா, அது தனிப்பட்ட முறையாக இருந்துச்சு. உன் விருப்பத்துக்கு நான் ஓகே சொன்னேன். இப்போ உன் புள்ள வேறு அங்கே இருக்கேடா. அப்பா என்னப்பா புள்ளன்னு சொல்லிக்கிட்டு, புள்ள எங்கே இருந்தா என்னப்பா? என்ன பெரிய புள்ள வந்துச்சு? அவள் மாசமாக இருக்கிறதுனால புள்ளைங்கிறீங்க. இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேர பிள்ளை வரப்போகுது. என்னடா விட்டா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடும் போல இருக்கே. ஏன் கூட்டு வந்தா தான் என்ன? என்னடா அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாப்பா எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு தங்கமயில பிடிக்கல. ஓ, அப்போ அந்த பொண்ணு மனசில் வந்து இந்த பிள்ளைய வேணாங்கிறியா? என்னம்மா நீங்கள் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் பேசுகிறீங்க. அவருக்கு புத்தி இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்ல வருது, ஆனால் சொல்லக்கூட மனசு வரலங்க. அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளை. அடுத்து பார்க்குறாங்க, இப்போ அப்பா பேச்ச தட்டாத பிள்ளைன்னா சரவணே அப்படியே இருந்துக்குவாரா அப்படின்னு ஒரு தோணுது கேள்வி. ஆனால் இங்கே கோமதி அந்த தைரியத்தில் தான் இருக்குது. இங்கே பாடுறா, அந்த பிள்ளைலாம் வேணாண்டா, அவள் வந்து உன் பிள்ளைய வந்து என்னம்மா என் பிள்ளை தங்கமயில இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு பிடிச்சவ அஞ்சலி. அப்பா நீங்கள் மனசுக்கு மாறுவீங்க நான் நினைக்கவே இல்லைப்பா. இல்லைடா சரவணா, நான் சொல்கிறத கேளுடா. அப்பா அன்னைக்கும் பிடிச்சி கட்டி வச்சிங்க, அதே பிள்ளைய இன்னைக்கு எனக்கு கட்டி வைக்க பார்க்குறீங்களா? என்ன ஏன்டா உனக்கு மூப்புன்னு சொல்லி வேணான்னு நினைக்கிறியா? ஐயோ, நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவள் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. என் மனசுலேருந்து அவளை நான் அழிச்சிட்டேன். அன்னைக்கு நான் சொன்னதான், அன்னைக்கு எல்லாரும் என் பக்கம் நின்னீங்க, இன்னைக்கு என்ன? இல்லைடா உன் பிள்ளைக்காண்டி. அப்பா நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இன்னும் பிறக்கவே இல்லை, அந்த பிள்ளை மேலே உங்களுக்கு முக்கியமா? சரிப்பா, நீங்கள்லாம் இப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு போகிறாங்க. சரவணா பாவண்டா தங்கமயிலு அப்படின்னு சொல்ல, அம்மா வாய் மூடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தா மீனா என்ன பண்ணுது, தங்கமயிலுக்கு ஃபோனை பண்ணுது. அக்கா என்னக்கா பண்ணுற? ஒன்றும் பண்ணலை மீனா, நீ ஏன் இப்படி வீட்டில் சொல்லி அத்தையெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்த? ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை இப்போ பார்த்தியா அத்தை என்னை கூப்பிட்டாங்க. ஏன் அக்கா உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அந்த வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டேன், எனக்கு வேணாம். எப்போ அந்த புள்ள வேறாட்டுன்னு சொன்னாரோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், டைவர்ஸ் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை தங்கமயிலக்கா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேணாம் மீனா நீ வைய ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வக்கீலை பார்க்குறாங்க. போயிட்டு நான் அவரை வந்து மனப்பூர்வமாக நானும் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க, கரெக்டாக அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க. என்னம்மா மாமான்னு அழுத? இல்லைங்க, எனக்கும் ஒரு வைராக்கி இருக்குங்க, தன்னம்பிக்கை இருக்குங்க, அதுக்காண்டி நான் பண்ணதெல்லாம் ரைட்டு, அவங்க பண்ணது தப்புன்னு சொல்ல வரல, அவங்க இஷ்டப்படுறாரு, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த டைவர்ஸ் கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறக்காண்டி சரவணனும் வாராரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. தங்கமயிலோட வயிறு கொஞ்சம் பூசின மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு. அப்படி பார்க்குறாங்க. மற்ற நேரம் வந்த நேரம் மாமா அப்படின்னு வந்திருக்கும், இப்போ அந்த வாய் இல்லை அப்படி திரும்புது. அப்புறமா அங்கே இருக்கவங்க, என்னம்மா என்ன சார் உங்கள் ஒய்ஃபு அப்படின்ட்டு, சாரி தங்கமயில் கேஸை வந்து வேணான்னு சொல்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், உங்கள் மேலே கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்குறாங்க, உங்களுக்கு கொடுத்த டைவர்ஸ் கேஸும் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமான்னா சொல்லலைங்க. சரவணனை பார்த்து சரவணன் அப்படி ஒரு மாதிரி ஆகுறாரு. இந்த கேஸ்லேருந்து நான் வாபஸ் வாங்கிட்டேன், நான் சைன் போட்டேன், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் நிம்மதியாக ஃப்ரீயாக சுதந்திரமாக உங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது. என்னப்பா இந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த அம்மாவை பார்க்குறாங்க, போலீஸ்கார அம்மாவை. நம்ம ஆள் பார்த்துட்டு மறுபடியும் வெளில வராரு. வெளில வரையில் தங்கமயில் ரெடியாகி ஆட்டோவில் ஏறையில் வேகமாக தங்கமயில் அப்படின்னு கூப்பிட,
நிற்கிறாங்க. என்னன்னு கூட கேட்கல. அப்படி லைட்டாக அப்படி திரும்பி பார்க்க, சாரி தங்கமேலு அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்ட்டு எதுக்குன்னு சொல்ல தெரில, அதாவது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து எதுக்கு, இல்லை கேஸை வாபஸ் வாங்கினில்ல, இதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் தானே கொடுத்தோம், நாங்கள் தானே வாங்கணும், தப்பு பண்ணது நாங்கள் தானே அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப இப்போ தெளிவாக பேசுகிற தங்கமேலு அப்படிங்கிறாரு. பண்ணி தானே ஆகணும், என்னை தெளிவுபடுத்திட்டாங்களே இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக, தங்கமேலு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சுக்கிட்டே தாங்க, அவங்க மூஞ்சியை கூட பார்க்க விரும்பலை தங்கமேலு. இல்லை மறுபடியும் தேங்க்ஸ் தங்கமேலு, எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்க, இல்லை டைவர்ஸுக்கு சம்மதிச்சில்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற பேசாமல் இருக்காரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு போயிருதுங்க. வீட்டுக்கு போனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு பாக்கியம் ஓவராக ஆடுது. ஏண்டி இப்படி பண்ணிட்டு வந்த, எதுக்கடி இப்படி பண்ணிட்டு வந்த, போச்சேடி உன் வாழ்க்கை போச்சேடி. அம்மா நீ பயப்படாதம்மா, நான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைய நான் வளர்த்துக்குவேன், இதுக்கு மேலே நான் இன்னும் படிக்கவும் போகிறேன், நான் படித்து என் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு நான் டிஎன்பிஎஸ்சி எழுதி நான் முன்னுக்கு வருவேம்மா, ஆம்பளையோட வாழ்ந்தாத்தான் வாழ்க்கை நீ இல்லைம்மா, நான் சாதிச்சு காமிப்பேன். உங்கள் பேச்சை கேட்டு நான் பொய்யாவே நடிச்சிட்டேன், அது அவங்க வாழ்க்கையில் என்னை பற்றின ஒரு தப்பான எண்ணம் விழுந்து போச்சு அவரோட மனசில், அது அவர் சொல்லி தப்பு இல்லையே, நான் இன்னைக்கு நல்லவளாக மாறிட்டேன், நம்ம குடும்பம் ஐயையோ அப்படின்னு இருக்குங்கிறக்காண்டி அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பண்ணிட்டு போறா அப்படின்னு அவங்க சின்னம்மாகிட்ட சொல்ல, அக்கா சொல்றதும் சரிதாம்மா விடுமா அப்படிங்குது அந்த பொண்ணு. இப்போ வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ராஜியும் கதிரையும் கூப்பிட்றாங்க. அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல, டேய் என்னடா சொல்ற, விவாகரத்து கொடுத்துட்டாளா, ஐயோ அப்போ நம்ம பேர பிள்ளைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருமா, ஐயோ ஐயோன்னு அழுக, ஏண்டா நீ போய் எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அம்மா நிறுத்துங்கம்மா, சும்மா அடிக்க வந்துட்டே இருக்கீங்க, நான் சொன்னேன்னா அங்கே நடந்ததை சொன்னேன் அவ்வளோதான், எதுக்குடா 2 பேரும் ஒன்றா போகணும், நான் யதார்த்தமாக போனேன், கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு, அவளும் அங்கே வந்திருக்கிறா, டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் கேஸையும் வாபஸ் வாங்கிட்டா, போதுமா இந்த இருக்குது அப்படின்னு கொடுக்க, ஐயோ ரொம்ப நல்லவளாக இருக்காளே, ஐயோ என்னம்மா நெஞ்சில் அடிச்சுட்டு இந்த வீட்டு வாசப்பட்டியில் அவள் காலையில் வந்து நின்னாலே, அப்போ கூட அடித்து விரட்டி விட்டீங்க, எங்கடி வந்தேன்னு, இப்போ என்ன உங்களுக்கு வந்துருச்சா அவன் மேலே பாசம், பேரப்பிள்ளைனோன்னா அவள் பண்ணது எல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு கத்துறாரு. கதிர் வந்து அண்ணே அமைதி அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா என் மனசை யாருமே புரிஞ்சுக்கலடா, நான் 3 வாரம் அண்ணன் தண்ணி இல்லாமல் தவிச்சேனடா. அண்ணே நான் புரிஞ்சுக்கிறேன், விடு இப்போ சட்டப்பிரகாரம் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, ஆமாடா இப்போ இனிமேல் நீ சுதந்திர பறவை, விடு, புள்ள கில்லைங்கிறதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் பார்க்குறாரு, கதிர் நீ ஒரு ஆள் என்ன புரிஞ்சுக்கிட்டியாடா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கோமதியும் பாண்டியும் பார்க்குறாங்க, ஏங்க நம்ம பேர பிள்ளைய நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சேங்க, ஏண்டி அப்படி சொல்கிற, பின்ன அவள் டைவர்ஸும் கொடுத்துட்டா, இந்த கேஸையும் வாபஸ் வாங்கியாச்சு, இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எந்த உரிமையில் போய் பிள்ளைய கேட்க முடியும், பார்க்க கூட முடியாது, அவள் மனசு இருக்கா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மீனா பார்க்குறாங்க. அத்தை அப்படிலாம் இல்லை அக்கா, கண்டிப்பாக பார்க்க விடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கடையில் இவன் ஏதாவது பண்ணிக்கின்னு தொலைச்சிட்டானா, ஒருவேளை குழந்தை பிறந்து இவன் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கட்டி வைக்கலாம், இவன் தான் அந்த அஞ்சலி பின்னாடி திடுறானே, அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னா, ஐயையோ அப்படின்னு நினச்சி பார்க்க தாலியை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படியே கற்பனை பண்ணி பார்த்து ஐயையோ அப்படின்னு துடிக்கிறாங்க. என்னாச்சு நினச்சி பார்க்க இதாக இருக்குடி, ஏன் அப்படிப்பட்ட கனவு, என்ன கனவு கண்டீங்க, அந்த பிள்ளைய தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறாண்டி, ஏன் அத்தை அப்படிலாம் நினைக்கிறீங்க, எனக்கு அப்படி தானே தோணுது, அப்படிலாம் நடக்காது, மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார், நம்ம சம்மதம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல, பாண்டி பார்க்குறாரு. பாண்டிய இல்லை ரொம்ப எதுவுமே தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டா அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவன் பண்ணிடுவானு பயமாக இருக்குது கோமதி, அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோமதி வீட்டில் பேசுகிறது எல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை சரவணை ஆசைப்பட்ட மாதிரி அஞ்சலி கல்யாணம் பண்ணுறதா சரியா, அதுவும் கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.